ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு தமிழில் 100க்கு 100 வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் டெஃபினெட்லி வாங்க முடியும். அதுக்கு நீங்கள் நான் சொல்கிற கொஷின்ஸை மட்டும் படித்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியணும். ஏன்னா தமிழில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்னு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்க வேண்டிய கொஷின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 10th தமிழ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேர்வில் பொது தேர்வுலையுமே ஆல்சோ நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட், இப்போ நீங்கள் ஹாஃப் இயர்லிக்கு தனியாக சொல்லுவீங்க, பப்ளிக் தனியாக கிடையாது. நான் ஒரு ஹாஃப் இயர்லிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னா அது பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் அர்த்தம். நான் பப்ளிக் எக்ஸாம் மைண்ட்ல வச்சு தான் நான் கொஸ்டினே எடுப்பேன். ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு நல்லா படிங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் மறக்காம நம்ம கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டினுக்கான பிடிஎஃப்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் சேனல் மஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா மாடல் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அதில் ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். குருவினா பொறுத்தவரை 16வது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாயமைக்க 15 ஒன்வேர்டு. அந்த 15 ஒன்வேர்டுல புக் பேக் ஒரு 12ல 13 கேட்பாங்க. அந்த பாட்டு கொடுத்து கொஸ்டின் கேட்கறது. நீங்க எல்லா பாட்டோடைய ஆசிரியர் பெயர் இதெல்லாம் பார்த்துக்கங்க. அந்த பாட்டுக்கு கீழே இருக்கிற இலக்கண குறிப்பு, ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லும் பொருளும், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கங்க. மண்ணும் சிலம்பே 21 திருக்குறள் கட்டாய வினா, அது மனப்பாட திருக்குறள்லாம் நல்லா பார்த்துக்கங்க. அதை தாண்டி நீங்க எழுத வேண்டிய கொஸ்டின்ஸ் 1 திருக்குறள் 1 இது எழுதுறீங்க. பேலன்ஸ் 2 கொஸ்டின் நீங்க அட்டென்ட் பண்ணணும். மொத்தம் 4, அது 2 கம்பல்சரி. பேலன்ஸ் 2க்கு நீங்க படிக்க வேண்டியது மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. அடுத்தது பாத்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாவல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. இரடி பொம்மல் பெருகுவிரி தொடர் உணர்த்தும் பொருள் யாது. விருந்தினரை மகிழ்வித்து கூறு முகமன் சொற்களை எழுதுக. கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடியினம். இதுல வந்து அமைந்துள்ள அளபடைகளை எடுத்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நச்சப்படாதவன் செல்வம். இதில் வண்ணமிட்ட சொல்லுக்கான பொருள் இருக்கும். பட் எக்ஸாம்ல கலர் எல்லாம் பண்ணி காமிக்க மாட்டாங்க. அண்டர்லைன் வேணா பண்ணிருப்பாங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அந்த மாதிரி தான் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கான சான்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாசவர் வாசவர் பல்நிலை விளைஞர் உம்மனர் சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஔவையம் குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பாத்துக்கங்க. அடுத்து 5 குருவினா அட்டென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதி தொடரில் அமைக்க. வினா எத்தனை வகைப்படும் அவையாவை, விடை எத்தனை வகைப்படும் அவையாவை. 2ல இருந்து கம்பல்சரி 1 வரும். எழுது என்றால் விரைவு காரணமாக எழுது என்றால் அது. சிரித்து பேசினால் என்பது அடுக்கு தொடராகும். ஸோ அந்த கொஸ்டின். அமர்ந்தான் பகுபதொரு இலக்கணம். புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆசிரியப்பாவின் இலக்கணம் வெண்பாவின் இலக்கணம் இதெல்லாம் பார்த்துங்க. பிக் கொஸ்டின்ல கேட்பாங்க. சிறுவினாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 10 வினா ஒன்று கம்பல்சரி ஒரு பேரா கொடுத்து கொஸ்டின் கேட்கறது. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. இது போக நீங்க படிக்க வேண்டியது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரம் காப்போம். இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. ஜெயகாந்தன் தன் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்பதை அசோகமித்திரன் கூறுகிறார். ஸோ அதுக்கு தர்க்கத்திற்கு அப்பால்னு ஒரு கதை வாயிலாக நீங்க வந்து அதை மெய்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது சிறுவினா பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட். வினா எண் 34 மனப்பாட பாடல் நீங்க எல்லாமே படிக்கணும். நிறைய பேர் மனப்பாட பாடல இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஐ திங்க் அதை நீங்க பிலீவ் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே படிங்க, என்னுடைய சஜஷன். அதை தாண்டி நீங்க படிக்க வேண்டியது தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டரு மொழியும் பாங்கினை விளக்குக. தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனையாவை. கூத்தனை கூத்தர் ஆற்றுப்படி எவ்வாறு காட்டுகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் ஊமையை சுட்டிய செய்தியை விளக்குக. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது என் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்தாளின் மனச்சுமைக்கல் செங்கற்கள் அறியாத இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொழித்திறன் பயிற்சியை பொறுத்தளவுல அணி இலக்கணம் நிரல் நிறை அணி ஊமை அணி தற்குறிப்பேட்டணி வஞ்ச புகழ் செடி சம்டைம்ஸ் தீவக அணி கேட்கறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் வெண்பாவின் இலக்கணமும் பார்த்துக்கோங்க. ஆசிரியப்பாவோட ஓசையும் பார்த்துக்கோங்க. அவகல் ஓசை வெண்பா செப்பல் ஓசை. அடுத்து வினா வகைகளை சான்றுடன் விளக்குக. 6 வினா வகை எழுதி அதுக்கான சான்று எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஆற்று நீர் பொருள்கள் சான்றுடன் விளக்குக. அழகீட்டு வாய்ப்பாடு இதெல்லாம் பார்த்துங்க. நெடுவினா செய்யுள பொறுத்தல முல்லைப்பாட்டு சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் மலைப்படுகடாம். இந்த 4 நெடுவினா பார்த்துக்கோங்க. இந்த 4ம் கம்பல்சரி கேட்கக்கூடியது.
உரைநடை பொறுத்தளவுல உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினர்களுக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. நாட்டு விழாக்கள், இந்த கொஸ்டின் பாத்துங்க, ரொம்ப ரேர் பட் இம்பார்ட்டன்ட். தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. துணைப்பாடத்தை பொறுத்தளவு புயலிலே ஒரு தோணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்னமையா என்னும் பெயர் கோபல்லபுரத்து மக்கள் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னமையா என்னும் பெயருக்கும் அவர் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பட்டனே கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விளக்குக. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் நீங்க 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல படிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ மேக்ஸிமம் இதை தாண்டி வேற உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஈவன் பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதை தாண்டி கேட்க சான்சஸ் கம்மி. ஸோ அதனால இதை தயவு செஞ்சு நல்லா படிச்சுங்க, நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க, நல்லபடியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தன் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்பதை அசோகமித்திரன் கூறுகிறார். ஸோ அதுக்கு தர்க்கத்திற்கு அப்பால்னு ஒரு கதை வாயிலாக நீங்க வந்து அதை மெய்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது சிறுவினா பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட். வினாயன் 34 மனப்பாட பாடல் நீங்க எல்லாமே படிக்கணும். நிறைய பேர் மனப்பாட பாடல இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஐ திங்க் அதை நீங்க பிலீவ் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே படிங்க, என்னுடைய சஜஷன். அதை தாண்டி நீங்க படிக்க வேண்டியது தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டரு மொழியும் பாங்கினை விளக்குக. தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனையாவை கூத்தனை கூத்தர் ஆற்றுப்படி எவ்வாறு காட்டுகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் ஊமையை சுட்டிய செய்தியை விளக்குக. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது என் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்தாரின் மனச்சுமைக்கல் செங்கற்கள் அறியாத இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொழித்திறன் பயிற்சியை பொறுத்தளவுல அணி இலக்கணம் நிரல் நிறைய அணி, ஊமை அணி, தற்குறிப்பேற்றணி, வஞ்ச புகழ்ச்செடி, சம்டைம்ஸ் தீபக அணி கேட்கிறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், வெண்பாவின் இலக்கணமும் பார்த்துக்கோங்க. ஆசிரியப்பாவோட ஓசையும் பார்த்துக்கோங்க, அவகல் ஓசை, வெண்பாவ செப்பல் ஓசை. அடுத்து வினா வகைகளை சான்றுடன் விளக்குக. 6 வினா வகை எழுதி அதுக்கான சான்று எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஆற்று நீர் பொருள்கள் சான்றுடன் விளக்குக. அழகீட்டு வாய்ப்பாடு இதெல்லாம் பாத்துங்க. நெடுவினா செய்யுள பொறுத்தல முல்லைப்பாட்டு, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மலைப்படுகடம், இந்த 4 நெடுவினா பாத்துக்கோங்க. இந்த 4ம் கம்பல்சரி கேட்கக்கூடியது. உரைநடையை பொறுத்தவரை உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினர்களுக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. நாட்டு விழாக்கள், இந்த கொஸ்டின் பாத்துங்க, ரொம்ப ரேர் பட் இம்பார்ட்டன்ட். தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. துணைப்பாடத்தை பொறுத்தளவு புயலிலே ஒரு தோணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்னமையா என்னும் பெயர் கோபல்லபுரத்து மக்கள் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னமையா என்னும் பெயருக்கும் அவர் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பட்டனே கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விளக்குக. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் நீங்க 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல படிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ மேக்ஸிமம் இதை தாண்டி வேற உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஈவன் பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதை தாண்டி கேட்க சான்சஸ் கம்மி. ஸோ அதனால இதை தயவு செஞ்சு நல்லா படிச்சுங்க, நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க, நல்லபடியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.